சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க கல்யாண மணமேடையில காவ்யாவும் போஸும் உட்காந்துருக்காங்க. ஈஸ்வரி பார்த்தா பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கு. அப்பாடா, நம்ம நினைச்சபடி கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிக்க போகுது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி ஒரு பக்கம் நினைக்க, இன்னொரு பக்கம் பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, ஆண்டவா எப்படியாவது கடைசி நிமிஷத்துல யாராவது வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடணும். என்ன இந்த காவியா ஒரு தப்பான போய் கல்யாணம் பண்ண இப்படி மனமேடையில தயாரா உட்காந்துருக்கா, இவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு தெரிஞ்சுமா கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு சொல்லி சாவித்திரியும் தாமரையும் ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்க. காவியா பார்த்தா மனசுகள் நினைக்குது, கட்டுடா, நீ தாலியை கட்ட போவையில கடைசி நிமிஷத்துல என் டிராமாவை மட்டும் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு காவியாவும் உட்காந்துருக்கு. ஐயரும் பார்த்தா தாலி எடுத்து கொடுக்குறாரு. கெட்டி மேலன்னு சொல்லிட்டு ஐயரு சொல்ல, இங்க போஸ் பார்த்தா தாலி கட்ட போகையில இங்க காவியா பார்த்தா பட்டுன்னு வாந்தி எடுக்குது. காவியா என்ன காவியா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பதறவும் காவியா பார்த்தா வாந்தி எடுத்து அப்படியே மயங்க ஆரம்பிச்சிருது. அம்மாடி காவியா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவியாவுடைய அம்மா அப்பால இருந்து ஈஸ்வரி பார்த்தா எல்லாரும் பதற ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு காவியா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முகத்துல பார்த்தா தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க. காவியா மயங்கி விழுகவுமே அப்பத்தா பார்த்துட்டு, ஏ தமிழ், நீ டாக்டருக்கு தானடி படிக்கிற, அந்த பொண்ணுக்கு என்ன செய்தாச்சுன்னு பாருடி அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், அம்மாச்சி நான் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நான் இன்னும் படிச்சு முடிக்கல அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், பரவாயில்லடி உனக்கு தெரிஞ்சது எதையாவது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், தமிழும் பார்த்தா காவியாவுடைய கையை போய் பிடிச்சு பார்க்குறாங்க. பிடிச்சு பார்த்ததுல காவியா பிரெக்னென்ட் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. காவியா பிரெக்னெண்டா இருக்குன்னு தெரிஞ்சதுமே இங்கே பார்த்தா தமிழுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. என்னடி என்ன அந்த பிள்ளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், அம்மாச்சி அது வந்து இந்த பொண்ணு மாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், ஏய் என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், இல்லம்மா காவியா பிரெக்னெண்டா இருக்காங்க, அதனாலதான் வாமிட்டும் மயக்கமும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், இவளே ஏதோ ஒரு அறகுறை, இவ இன்னும் டாக்டருக்கே படிச்சு முடிக்காம ஏதோ புதுசா கல்யாண பொண்ணை பிடிச்சிக்கிட்டு மாசமா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, இங்க வேற யாராவது டாக்டர் எதுவும் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்டுக்கிட்டு இருக்கையில, ஏன் இந்த எங்க குடும்ப டாக்டர் வந்திருக்காங்க, டாக்டர் இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா காவியாவுடைய அம்மா அப்பா டாக்டரை கூப்பிடவும், அவங்க குடும்ப டாக்டர் வந்து பார்த்தா காவியா கையை பிடிச்சி பார்க்குறாங்க. தமிழ் சொன்ன மாதிரியே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இவங்க சொன்னது சரிதான், காவியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. என்னது கல்யாண பொண்ணு மாசமா இருக்கா அப்படின்னு சொல்லி அரசல் புரசலா பார்த்தா அவங்களுக்குள்ள வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க எல்லாரும் பார்த்தா பேசிக்கிற ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்வரி தலையில பார்த்தா இடியே இறங்கின மாதிரி ஆயிடுது. அடிப்பாவி, மாசமா இருக்கேன்னு சொல்றாளே, இதுக்கு காரணம் போஸா இருப்பானா இல்ல வேற யாருமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைக்குது. இங்க ஈஸ்வரி பார்த்தா போஸ கிட்ட கண்ணை காட்டி கேட்கவும், என்னடா இதுக்கு காரணம் நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், அம்மா நான் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் பார்த்தா கண்ணை காமிக்கவும், போச்சு எல்லாம் நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா தலையில கையை வச்சு அடிச்சு உட்காந்துருது. இங்க தாமரைக்கும் சாவித்திரிக்கும் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். அப்படி போடு, கல்யாண பொண்ணு மாசமா இருக்கா, அதுக்கு காரணம் போஸ் இல்ல வேற ஒருத்தன், நல்ல கதையாவில் இருக்கு அப்படின்னு சொல்லி சாவித்திரியும் தாமரையும் நினைச்சுக்கிட்டு இருக்குங்க. அப்பதான் ராஜாங்கம், சிற்றரசு என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், ஐயா மன்னிச்சிருங்க, என்னன்னு எனக்கே தெரியல, காவியா கிட்ட கேட்டாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசு சொல்லவும் காவியாவுக்கு பார்த்தா மயக்கம் தெளியுது. என்னடி என்ன பண்ணி வச்சிருக்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஆமா என்ன நடந்துச்சு, வாந்தி வந்துச்சு, மயக்கம் வந்துச்சு, என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும், என்ன ஆச்சா, நீ மாசமா இருக்கியா, என்னடி என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியாவுடைய அம்மா பார்த்தா மிரட்டி கேட்கவும், அம்மா என்னை மன்னிச்சிருங்க, என்னுடைய உங்களுக்கு தெரியும்ல உங்களுடைய மருமகன் என்னுடைய புருஷன், அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம், அவரும் நானும் பிரிஞ்சிருந்தோம் தான், அவரும் நானும் விவாகரத்து கேட்டு கோர்ட்ல அப்ளை பண்ணியிருந்தோம் தான், ஆனா அதுக்கப்புறம் அவரும் நானும் மீட் பண்ணி பேசி பழக ஆரம்பிச்சோம், அப்பதான் இந்த விஷயம் நடந்துச்சு, இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் போஸுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. இங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம போஸும் பார்த்தா திருன்னு முடிச்சுக்கிட்டு நிக்கிறான். அப்பதான் காவியா, இன்னொன்னும் நான் சொல்ல வேண்டியது இருக்கு, இங்க இருக்கிற போஸ் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் கிடையாது, இவன் சரியான பொம்பளை பொறுக்கி ஃப்ராடு பைய அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், என்ன பேசுற காவியா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், ஏன் உங்களுக்கு தெரியாது உங்க பிள்ளை பண்ண லட்சணம் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், அப்பதா என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கவும், ஆமா இந்த போஸ் நல்லவன் கிடையாது, தான் இங்க நிக்கிறே தாமரை, இந்த பொண்ணு கிட்ட இவன் தப்பா நடக்க முயற்சி பண்ணது மட்டும் இல்லாம என்கிட்ட என்னென்னலாம் வசனம் பேசினானோ அதே வசனத்தை அந்த பொண்ணுகிட்டையும் பேசுறான்,
அப்ப இவனை பொறுத்தளவு பொண்ணுங்கன்னா ஒரு போத பொருள் மாதிரி, நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச பொண்ணு கிடைச்சா போதும். இந்த மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கிய எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறவா? இவனை கல்யாணம் பண்ணி நான் எப்படி குடும்பம் நடத்துறது? என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஒருத்தி கூட குடும்பம் நடத்தினா நான் என்ன பண்றது? இவனை நான் கல்யாணம் பண்றதுக்கு நான் என் புருஷன் கூடயே சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா பார்த்தா அங்கிருந்து விறுவிறுன்னு கிளம்பிடுது. காவியா காவியா நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு காவியாவோட அம்மா அப்பாவும் பார்த்தா காவியா பின்னாடியே போக ஆரம்பிச்சிடறாங்க. என்ன ஈஸ்வரி, என்ன இது? தாமரை, உன்கிட்ட போஸ் தப்பா நடந்தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜா கேட்கவும், ஆமா மாமா, போசு மாமா என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தாரு. அப்ப அந்த நேரத்துக்கு சரியா காவியா வந்து போஸை அடிச்சு எல்லாம் அங்கே நடந்த எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதான் மாமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், அப்புறம் இந்த விஷயத்த வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும், இல்லை மாமா, வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிரும். போசு மாமாவுக்கு மறுநாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு மாமா இந்த மாதிரி என்கிட்ட நடந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையாகி அது பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனையாயிரும் நினச்சி நான் அதனால எந்த உண்மையும் சொல்லலை மாமா. போசு மாமாவுடைய கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சேன். அது என்னன்னா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தாமரை பார்த்தா ரொம்ப நல்லவ மாதிரி பேசவும், அப்போதான் ராஜாங்கம் போசு பக்கத்தில் வந்து பலார்னு ஒரு அறை விடுறாரு. நீ இன்னும் திருந்தவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் போஸை போட்டு சப்பு சப்புன்னு அடிக்கிறாரு. ஈஸ்வரி பார்த்தா ராஜாங்கத்தோடைய காலில் விழுந்து கதறுது. மாமா மாமா விட்டுருங்க மாமா, அவன் ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டான் மாமா, மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி ராஜாங்கத்துக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கு.